இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளோட காஃபி கேக்குங்க வீட்டில் நம்ம செஞ்சோம். இதை எப்படி செஞ்சோன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே மாதிரி யூனிக்கான டிப்ஸை பார்க்குறதுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மட்டும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் வந்து பட்டர் இல்லைங்க. நான் எப்படிங்க கேக் பண்ணுறது? ஒரு அவசரத்துக்காக நான் கேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே ரொம்ப 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 எம்மியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு கப் வந்து மைதா எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஓகேவா, 1/2 அளவுக்கு வந்து நான் வந்து சீனி எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ சைடில் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். ஓகே, அப்புறம் வந்து இது 1/4 கப்பு. இந்த கப்புக்கு வந்து நான் வந்து எண்ணெய் எடுத்துக்க போகிறேன். அதனால் நான் சைடில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து கோகோ பவுடர் வந்து ஒரு ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நான் வந்து எடுத்துருக்கேன். பேக்கிங்கில் நம்ம வச்சுருக்க கொஞ்சோண்டி பொருட்கள் வச்சு கூட நம்ம பண்ணலாம். ஆனால் மெஷர்மெண்ட் மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்து கொஞ்சம் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவை நம்ம பண்ண போகிறது வந்து காஃபி பவுட்ரு. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நெஸ்கேஃபேயாக இருக்கட்டும், ப்ரூவாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு காஃபி பவுட்ரு கண்டிப்பாக நம்ம வாங்கி வச்சுருப்போம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்க போகிறோம். வேறு எதுவுமே இல்லை, வெண்ணிலா எசன்ஸ் நான் இதை எடுத்துக்க போகிறேன். ஒருவேளை உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம்ங்க, ஆப்ஷனல் தான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் அது போட்டால் இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான். ஓகேவா? ஸோ வாங்க, இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம என்ன வேணும்னு சொல்லி பார்த்துட்டோம்ல. ஸோ வாங்க டக்கு டக்கு நம்ம ப்ராசஸ்க்கு போயிடலாம். இப்போது வந்து கொக்கோ பவுட்ரு எடுத்துருந்தோம்ல, இந்த கொக்கோ பவுட்ரு ஒரு மிக்ஸி ஜாரில் தாங்க நான் போடுறேன். மிக்ஸி ஜாரில் போடுறேன். நம்ம எடுத்துருந்தோம்ல சீனி, அப்புறம் நமக்கு எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும், எனக்கு நார்மலாக போதுங்கனால நான் வந்து இதை 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். எனக்கு இது கொஞ்சம் நல்லா பிடிக்குங்க எனக்கு, அதனால் நான் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு எடுத்துக்கணுன்னா நீங்கள் 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுவே நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்கள்கிட்ட எந்த காஃபி பவுடர் இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக இதில் கூட சேர்த்துக்கலாம். அதே போல் நம்ம எடுத்த ஸ்பூன் எடுத்தோம்ல, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து இதில் நான் ஊற்றிடுவேன். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அந்த பொருட்களை வச்சு கூட நம்ம அழகான ஒரு சூப்பரான ஒரு கேக் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப மெனக்கட்டு நம்ம இது பண்ணணும்னு நினைக்காதீங்க. இப்போ வந்து எண்ணெய் விடுறேன். நான் யாருக்குன்னே சொன்னல 1/4 கப், அந்த கப்புக்கு மெஷர்மெண்ட்டுக்கு நான் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். இது வந்து கோல்டு வின்னர். நம்ம வீட்டில் நார்மலாக வீட்டில் சமைப்போம்ல, அந்த எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். வேறு எக்ஸ்ட்ரா எந்த எண்ணெயும் சேர்க்கலை. உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. பட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும், அதுக்கு தான். கேக்கில் அப்புறம் கடலெண்ணெய் ஊற்றிட்டோன்னா அந்த கடலெண்ணெய் ஸ்மெல் அடிக்கும் இல்லையா, அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி செய்கிறேன். இப்போது இதை வந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன், ஒரு மிக்சியில் நல்லா எடுத்து வச்சுருக்கனால நல்லா இதை அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நான் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நம்ம மெஷர்மெண்ட் வச்சுருந்தோம்ல, என்ன எடுத்தோம், ஆயில் எடுத்தோம்ல, அதில் ஒரு கப் அப்படியே பால் விடுறேன். அப்போ தான் என்ன ஆகும், இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது நமக்கு செம்ம டேஸ்டியான ஒரு க்ரீமியான ஒரு க்ரீம் கிடைக்கும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நான் கோகோ பவுடர் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கலர் வருது. கோகோ பவுடர் இல்லைனா கூட உங்களுக்கு ஒரு மாதிரி க்ரீமியான ஒரு பதம் கிடைக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி இந்த பாருங்க நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போது நம்ம வந்து இதை அப்படி ஒரு ஓரமாக வச்சுட்டு மாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவோம். மாவு டக்குன்னு நம்ம ரெடி பண்ணணும்ல, அதனால் இப்போ பாருங்கள் மறுபடியும் வச்சாச்சு. ஒரு கப்பு வந்து நான் வந்து மைதா எடுத்துருக்கேங்க. சாரி, பேக்கிங் பவுடர் பக்கத்தில். இப்போ மெஷர்மெண்ட் ஓரளவுக்கு எல்லா வீட்லேயுமே நம்ம வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டோம்.
அதனால் அதில் பார்த்திங்கன்னா இது மாதிரி சின்ன ஸ்பூன்லலாம் நிறைய இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து 50 ml எழுதியிருக்கா. இது 1.2 ml எழுதியிருக்கும், 1/4. ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு மெஷர்மெண்ட் இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து தகுந்த மாதிரி நம்ம போட போகிறோம். இதில் வந்து இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பேக்கிங் சோடா சேர்க்க போகிறேன். ஓகேவா? எதுக்காக மெஷர்மெண்ட் பண்ணி போடுறேன் அப்படின்னா, கேக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளஃபியாக வரணுங்கிறதுக்காக நான் வந்து சேர்க்குறேன். இதையே நான் அதுக்குள்ளே சேர்த்துட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/4. ஓகேவா? இதுக்கு வந்து நான் சோடா உப்பு சேர்க்க போகிறேன். சோடா உப்பு வந்து லைட்டாக சேர்த்துக்கிட்டா போதுங்கனால அதை மட்டும் கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கேக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதனால தான் இப்போ நல்லா இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கப்போம். இப்போ இதை நல்லாவே ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ரொம்ப போட்டு மெனக்கிடாதீங்க. இதை வந்து லேசாக அப்படி அவ்வளோதான், முடிஞ்சது. எதுக்காகனா கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாகும் ஒன்று, ப்ளஸ் வந்து நம்மளோட கேக் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ நல்லா நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்க, மாவெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம வச்சுருந்தோம்ல நம்மளோட அந்த க்ரீமி, இதை வந்து இது கூட வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இப்படியே சூப்பராக இருக்கும். இது வேறு எதுவுமே நான் பிளெண்டர் எதுவுமே யூஸ் பண்ணுறாங்க, வெறும் மிக்ஸி ஜாரில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பாருங்க, காஃபியோட ஸ்மெல் பயங்கரமாக சூப்பராக இருக்குது. அதனால் நான் சேர்த்துருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, கொஞ்சோண்டி பால் அதில் இருந்தது இல்லையா, அதை வந்து இதோட சேர்த்துக்க போகிறேன். லைட்டாக சேர்த்துக்கிட்டு நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, லேசாக நம்ம மிக்ஸி ஜார் இருந்தது இல்லையா, அந்த ஜாரில் ஒரு ஆட்டை நான் இதை சுற்றிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு இப்போ பாருங்கள், மிக்ஸியை வந்து ஒரு சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஸோ அது வந்து க்ரீமியாக நமக்கு மாறிடும். அதனால் இப்போ வந்து இதை நம்ம வச்சுருந்த மிக்சிங் பவுலில் வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். அது என்ன சொல்லுவாங்க, கட்டி தட்டாமல் கட்டிங் ஃபோல்ட் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி மெத்தடில் இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் வீட்டில் நம்ம கேக்லேருந்து எல்லாமே நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் அப்படியே சுற்றி எல்லா இதையும் இப்படி கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நான் வந்து மிக்சியில் போட்டு இதை அடிச்சிருவேன். இதை இப்போ பிளெண்ட் பண்ணி போகிறேன் நான். ஸோ பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னு கொஞ்சம் நேரம் இருக்குது. இல்லை நீங்கள் ரொம்ப நேரம் விஸ்க் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்கிட்ட எலக்ட்ரிக் பிளெண்டர் இருக்குது, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் வந்து கையை வச்சு இது பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஏன்னா லம்ப்ஸ் வந்து தட்டக்கூடாது, கட்டி தட்டக்கூடாது. அதனால சைடில் இருக்கிறதையும் நம்ம என்ன செய்கிறோம், வலிச்சு எடுத்து ஃபஸ்ட்டு விட்டுக்கிறோம்ல. இந்த சைட்லலாம் அப்படியே கட்டியாக இருக்கு இல்லையா, அதனால் அதையும் எடுத்து உள்ள விட்டுட்டோம்னா ஈஸியாக நமக்கு பிளெண்ட் ஆயிரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு பாருங்கள், சூப்பராக க்ரீமியாக வந்து விழுதா. அவ்வளோதாங்க. இது மட்டும் 2 நிமிஷம் நான் வளைச்சி விட்டு எடுத்துடுறேன். அவ்வளோதான், எடுத்துட்டேன். இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நம்ம இதை வச்சாச்சு. இதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து நான் வந்து ஓவன் வச்சுருக்கேனால 180 டிகிரியில் வச்சுருக்கேன். நீங்கள் குக்கராக இருந்துச்சுன்னா நல்ல ஒரு மணல் போட்டு அதில் முதல்ல ஒரு ஒரு 20 நிமிஷம் வைங்கங்க. 20 நிமிஷம் கரெக்டாக வைங்க. ஏன்னா நான் அதுக்கு முன்னே நான் வச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் ஆக்சுவலாக நான் குக்கர் வந்து அந்த குக்கர் வந்து என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. அதனால் நான் வந்து அதை உங்களால் காட்ட முடியல. பட் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் அதில் ஒரு 20 நிமிஷம் டைமிங் வச்சு 20 நிமிஷம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வச்சு இதே பேக் பண்ணுறதுக்காக உள்ளே வச்சிங்கன்னா கரெக்டாக அதிலிருந்து ஒரு 25 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா ஈஸியான நம்மளோட பேக்கிங் முடிஞ்சிடும். ஸோ இப்போ இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம வாங்க நம்ம அது பேனில் நம்ம அப்ளை பண்ண. இப்போ நான் வந்து ஷீட் போட்டு முடிச்சிட்டேங்க. பட்டர் ஷீட் போட்டு லேசாக ஆயில் வந்து இதில் மேலே அப்ளை பண்ணி அப்படி வச்சு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். அதுக்கு அடுத்து வந்து இப்போது நம்மளோட பேக் பண்ணுறதுக்கு நான் வந்து 180 டிகிரியில் வந்து ஓடிஜியை வந்து வச்சுருக்கேன் ஹீட் பண்ணுறதுக்கு. இதில் வந்து இன்னொரு விஷயத்தை நான் சேர்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு பைட்லேயும் நம்ம சாப்பிட்றதுக்கு நான் வந்து இதில் வந்து என்ன செய்கிறேன், பாதாம் வந்து இந்த கட்டரில் போட்டு கட் பண்ணி உள்ளே விட்டுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், எனக்கு பிடிக்கும், என்கிட்ட இருக்குது, நான் போட்டுக்கிட்டேன். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். இல்லைங்க எங்ககிட்ட இல்லை அப்படின்னா கூட வேர்க்கடலை இருந்தால் கூட வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை இது மாதிரி நுணுக்கி ஒரு 2-4 அந்த மாதிரி நுணுக்கி போட்டுக்கோங்க, அது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இல்லை நான் கட் பண்ணி போடுறேன்ட்டு இதெல்லாம் இல்லை அப்படின்னா கட் பண்ணி போட்டுக்கனாலும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இருக்கிறது எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன், இதில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சோண்டி சாக்லேட்ஸ், அந்த குட்டி குட்டியாக இருக்கும்ல, அது வந்து நான் சாக்லேட் சிப்ஸ், ஓகேவா, இதை நான் சேர்த்துக்கிறேன். இதோடு நான் இப்படியே சேர்த்து கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா நம்மளை ஒவ்வொரு கேக்கு பைட் சாப்பிடும் போதும் சூப்பராக எம்மியாக இருக்கும். அதனால் நான் சேர்த்துருக்கேன், ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை எடுத்து நம்மளோட கேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளஃபியாக தான் வரும். அதனால் பேன் கொஞ்சம் நீங்கள் இது வாங்க போகும்போது 9 இன்ச்சஸ்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாகவும் வாங்கிக்கோங்க. இப்போ நான் இந்த கேக் பண்ணுறதுக்கு இந்த டின்னை நான் வாங்கியிருக்கேன். இது நான் வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. நான் குக்கரில் கேக் பண்ணுற போது இது நான் வாங்கினது. அதனால் என்னால் அந்த மெஷரிங் அந்த இது கரெக்டாக சொல்ல முடியல, இது என்ன சைஸுங்கிறது சொல்லிவிட்டு. நான் வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. அதனால் நான் இங்கே ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன். அதனால் எனக்கு அது அந்த நேரம் வாங்கிக்கிட்டேன். இப்போ தான் நிறைய ஆப்ஷனல் இருக்கே நமக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டேங்க வலிச்சு, ஒன்று கூட வேஸ்ட் பண்ணாமல். இப்போ நல்லா தட்டி விட்டுக்க போகிறேன். பபிள்ஸ்லாம் அங்கேருந்து தெரியுதா உங்களுக்கு? தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்ல பபிள்ஸ் எல்லாம் விட்டு பாருங்கள். ஸோ அதனால் ஒரு நல்ல டேப் பண்ணிடுங்க அப்படி. ஸோ
இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 10 நிமிஷத்துக்காக மைக்ரோவேவில் 180 டிகிரியில் வந்து நான் வந்து பேக் பண்ணதுக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது ஒரு 25 மினிட்ஸ் நான் வந்து இதாக்க போகிறேன். ஸோ வேக வச்சு எடுக்க போகிறேன். அதனால் இதுக்கு மேலே உங்களுக்கு டாபிக் வந்து எது வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதனால் இதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோம்ல பாதாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான் உள்ள. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் வந்து போட்டு விட்டுருங்க. பீசஸ் வந்து கட் பண்ணும்போது அவ்வளோ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த கார்னர்ஸு எல்லா ஏரியாவிலும் நம்ம வந்து போட்டு விட்டுருவோம். அவ்வளோதாங்க. யாருக்கே நம்ம வந்து சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துருக்கோம். இதுவும் லைட்டாக அப்படி 1 பை இப்படியே போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டோம்னா ஈஸியாக நமக்கு இதாகிடும். இப்போது பேக் பண்ணிடுவோம். ஸோ பேக் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டோங்க. பயங்கர சூடாக இருக்குது. இது ஒரு 10 to 20 நிமிஷம் வந்து இதை வந்து நம்ம என்ன செஞ்சுருவோம், அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம். அப்படின்னா தான் இது நல்லா தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா கேக் எப்படியே ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்கு இல்லையா? ஸோ வாங்க இதை கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து ஒரு நல்ல துணி போட்டு நம்ம ஆற வச்சு ஒரு 10-20 நிமிஷம் கழிச்சு இதை ஆற விட்டதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட கேக்கு ரெடிங்க. சூப்பராக இருக்குல்ல, நல்லா ஆறிடுச்சு. ஸோ அதனால் நான் கீழே வந்து பட்டர் ஷீட் போட்டு ஆயில் போட்டதுனால ஈஸியாக என்னால் எடுக்க முடிஞ்சது. ஸோ நான் எடுத்துட்டேன். வாவ், சூப்பராக இருக்குல்ல, பாருங்க. வா 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 சூப்பர் சூப்பருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த கேக்கு சாஃப்ட்னஸும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது கேக் வந்து கட்டிங் பண்ணிடுவோன்னே. நல்லா பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சென்டரில் வெட்டிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். வாவ், சூப்பர். இப்போ அடுத்து எல்லாத்தையுமே பீஸ் போட்டுறேன் நான். நம்ம போட்டிருக்க பாதாம், போட்டிருக்க சாக்லேட் சிப்ஸு எல்லாம் போட்டு சும்மா சூப்பராக ஜம்முன்னு நம்மளோட முட்டை இல்லாமல் பட்டர் இல்லாத ஒரு கேக். ஸோ இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குல்ல, பாருங்க தெரியுதா? அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குங்க கேக்கு. ஸோ டேஸ்ட்டும் நான் சொல்லிடுறேன். பாருங்கள் வைக்கும் போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அமேசிங், செமையாக இருக்குது. சாக்லேட் கேக்கை விட செமையாக இருக்குது. காஃபி கேக் வந்து பயங்கர டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து உண்மையிலே நான் சொல்கிறேன் பயங்கர எம்மியாக இருக்குது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் ஒரு ஆட்டை கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ஒன்று செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் இது ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிட போகிறேன். நம்மளோட கேக் எடுத்து இப்படி அடுக்கி வச்சிடுறேன். சூடாக இருக்குது, சென்டர்லாம் ஹாட்டாக இருக்குது. இதை நம்ம வீட்டில் செஞ்சோன்னு சொன்னால் யாரும் நம்புவாங்களா? அந்த அளவுக்கு இருக்குங்க.
ஸோ சூப்பரான நம்மளோட கேக் நம்மளே ரெடி பண்ணிட்டோம் வீட்டில். இதே போல் ஒவ்வொரு கேக்கையும் வீட்டில் நம்மளே ரெடி பண்ணுவோம். ஸோ ஹாப்பியாக சாப்பிடுவோம், சந்தோஷமாக இருப்போம். ஓகேவா? இப்போ பாருங்கள், கேக் முடிஞ்சிருச்சு. இப்போ சூப்பராக நம்மளோட கேக்கு டேஸ்ட் பார்த்தாச்சு. ஸ்வீட் கரெக்டாக இருந்தது, எனக்கு பேலன்ஸாக இருந்தது. ரொம்ப பேலன்ஸாக மீன்ஸ் கரெக்டாக இருந்தது எனக்கு ஸ்வீட்டு. ஸோ அதனால் நான் வந்து அதை அப்படியே போட்டுக்கிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக வேணும் கம்மியாக வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான எம்மியான நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செஞ்ச நம்மளோட காஃபி கேக் ஸோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.